இலங்கை உடனடியாக புலிகளுக்கான செயற்பாட்டு திட்டங்கள் அல்லது நிதி திரட்டு திட்டங்களை ஐக்கிய நாடுகளினுடைய பாதுகாப்பு கவுன்சிலினுடைய அமைவகம் அவர்களுடைய சட்ட வரைவு 1317க்குள் உள்ளடங்களாக நிறுத்துவதற்கான சர்வதேச ஒரு விடயத்தை கையாளுமாறு அழுத்தம் விடுக்கிற என்ற செய்தி என்று பிரசுரமாயிருக்கு தி ஐலண்ட் பத்திரிகையில. ஆமா, குறிப்பாக இலங்கைக்கு பார்க்கின்ற பொழுது ஐக்கிய நாடுகள் சபையிலே இலங்கை ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தை எதிர்நோக்கி இருக்கிறது. அந்த கட்டத்திற்கு முன்னாயத்தமாக நாடு என்பதை விட அரசாங்கம் பல்வேறு விடயங்களுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில் ஆஸ்திரேலியன் ஃபாரின் மினிஸ்டர் ஜூலி பிஷப் extended to listing for a further period of 3 years from November 2013-26 to listing included person of well as organization responsible for terrorism. பயங்கரவாதத்துக்கு அமைவாக இருக்கக்கூடிய இந்த குழுக்களை நேற்றைய தினத்திலிருந்து 3 வருடங்களுக்குள் அதை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு பட்டியலை தயாரிப்பதற்கு ஜூலி பிஷப் என்ற ஆஸ்திரேலியாவினுடைய வெளிவிவகார அமைச்சர் கட்டளையிட்ட அல்லது கூறிய ஒரு சம்பவம் ஒன்றும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நாங்கள் நேர அறிக்கையை பார்ப்பதற்கான நேரம் அதுதானே, நேரம் பார்த்து வருவோம். Pleasure, the light and zippy scooter from Hero. தொடர்ந்து நாங்கள் சக்தி பிரஸ் ரிலீஸிலே இணைந்திருக்கின்றோம். சக்தி நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் சக்தி டிவி இணைந்து வழங்கும் காலை பிரஸ் ரிலீஸிலே ஆங்கில சிங்கள பத்திரிகைகளுடைய மொத்த தலைப்புகளையும் நாங்கள் கண்டோம். இனி மீண்டும் தமிழ் பத்திரிகையின் உள்ளடக்க விடயங்களுக்கு செல்வோம். வீரகேசரி நாங்கள் முதலில் எடுத்தோம். புலிகளுக்கு உயிர் கொடுக்கும் முயற்சி, தினேஷ் குணவர்த்தன பிரதம கொறடா பார்லிமெண்டத்தின் அமைச்சர் கூறிய கருத்து. காணாமல் போனோர் தொடர்பில் இதுவரை 8000 முறைப்பாடுகள், விரைவில் வடக்கு கிழக்கில் விசாரணை என்கிறார் ஆணைக்குழுவின் தலைவர் என்கின்ற செய்தியை கூறி நாங்கள் ஆங்கில பத்திரிகைகளில் இன்னும் அழுத்தமாக கண்டிருந்தோம். சுசில் பிரேமஜெயந்த் அமைச்சர் கிழக்கிற்கு சென்ற விடயங்களையும் நாங்கள் கொடுத்திருந்தோம். மாவீரர் தினத்தில் சபையில் அஞ்சலி என்கின்ற செய்தி பிரசுரமாயிருக்கிறது. யுத்த காலத்தில் உயிரிழந்தோர் மற்றும் கொல்லப்பட்டோருக்கு மாவீரர் தினமான நேற்று 27ஆம் தேதி புதன்கிழமை பாராளுமன்றத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அஞ்சலியை செலுத்தியது என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. நேற்றைய தினம் இந்த விடயத்தை கையாளச் சென்ற ஸ்ரீதரனுக்கு எதிராக பல எதிர்ப்பு கோஷங்கள் எழும்பதை கண்டோம். அந்த எதிர்ப்பு கோஷங்கள் அரசாங்க தரப்பிலிருந்து வரும்போது அதை அதிகமாக எதிர்த்தவர் விஜயகலா மகேஸ்வரன் என்ற விடயம் கொஞ்சம் குறைவாகவே பேசப்பட்டது. ஆனால் உண்மை அவர் அங்கே பாரிய அளவிலே எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் கஜமுகன். இப்படித்தான் நடந்த விடயம். விவகாரம் என்னவென்றால், ஸ்ரீதரன் நேற்று முன்தினம் தமிழ் தேசியத்திற்கு ஆதரவாக பல்வேறு கருத்துக்களை பாராளுமன்றத்திலே வெளிப்படுத்திய பின்னர் எஸ்பி திசாநாயக் அவர்கள் வன்மையாக அவர் கூறிய விடயங்களை சாடி இருந்தார். அப்படி சாடி இருந்த பொழுது யாழ் பல்கலைக்கழகத்திலே மாணவர்களுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது என்கிற விவகாரத்தை உள்ளடக்கலாக அவர் தன்னுடைய பேச்சினை அமைத்திருந்தார். அதற்கு பின்னர் பல்கலைக்கழகத்தினுடைய கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்படுகிறது என்கிற ஒரு விடயத்தில் தான் விஜயகலா மகேஸ்வரன் அவரோடு முரண்பட்ட பிறகு அவர் அந்த கல்வி சார்ந்த விடயங்களில் தான் முரண்பட்டிருக்கிறார். தேசியம் சார்ந்த விடயங்களில் முரண்பட்டதாக பத்திரிகைகளிலே செய்திகள் வெளியாகவில்லை. கல்வி சார்ந்த விடயங்களிலும் யாழ்ப்பாணத்திலே இருக்கக்கூடிய கணவனை இழந்த பெண்களினுடைய அவல நிலை தொடர்பிலும் அவரோடு முரண்பட்டிருக்கிறார். முரண்பட்ட பின்னர் மீண்டும் எஸ்பி திசாநாயக் அவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார். உங்களுடைய கணவரை கொலை செய்தது யார்? உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆகவே அப்படி உங்களுடைய கணவர் யாழ்ப்பாணத்தில் இருக்க முடியாத ஒரு நிலையிலே தான் கொழும்புக்கு வந்தார். அந்த நேரம் அவருக்கு ஆதரவு கொடுத்தது கொழும்பு வாழ் மக்கள் என்று அவர் பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். இந்த செய்தியை பொறுத்தவரைக்கும் நேற்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சீனி தம்பி யோகேஸ்வரன் அவர் தன்னுடைய உரையை ஆரம்பிப்பதற்கு முன்னர் மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கிறார். இந்த விரைவில் வடக்கு கிழக்கில் விசாரணை என்கிற அணிக்குழு தலைவர் நேற்று சுசில் பிரேமஜெயந்த சென்றார் என்று இருந்தோம். உண்மையிலே கதிர்வேலை புறநறுவைக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய நகரம் கதிர்வேலை. அங்கே தமிழர்கள் வாழக்கூடிய கிராமங்கள் இருக்கின்றன. மகாவலி கங்கையினுடைய இடையூறு நீங்கள் சொன்னது போன்று செல்லுகின்றது. அதற்கு அங்கால் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய ஆரம்பம். இந்த இடங்கள் அதிகமாக அன்று தொடக்கம் விடுதலை புலிகளின் காலகட்டத்தில் யுத்தம் நடைபெறுகிற காலகட்டத்தில் அந்த எல்லையோர கிராமங்கள்ல எக்கச்சக்கமானவர்கள் உயிரிழந்த சம்பவங்கள், தமிழர்கள் சிங்களவர்கள் என்று இன ரீதியாக படுகொலை செய்யப்பட்ட யுத்தம் காவு கொண்ட சம்பவங்கள் பதியப்படுகின்றது. எனவே அது தொடர்பான மிகச்சிறந்த அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்க வரும்போது இட பிரச்சனைகள் அங்கே அதிகமாக மேலோங்கும். ஆகவே இது யாருக்கு சொந்தம் என்ற விடயம் இருக்கு. இது பற்றிய செய்திகளையும் நேற்று முன்தினம் இப்படியான விடயங்கள் நடைபெறப் போகுது என்பது போது கிழக்கு மாகாண தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அறை கூறியிருந்தார்கள். இதனால்
தவறுகள் அநீதிகள் அங்க இருக்கக்கூடிய தமிழ் பேசும் மக்களுக்கு இடம்பெறக்கூடாது, இழைக்கப்படலாம், ஆகவே இடம்பெறக்கூடாது என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அதே நேரம் ஆரையம்பதி மற்றும் மட்டக்களப்பு காத்தாங்குடி பிரதேசங்களிலும் கூட அந்த இடப்பரப்பில் காத்தாங்குடி மிக நெருக்கமாக சென்று கொண்டு இஸ்லாமியர் வாழக்கூடிய இடம், அதை விரிவுபடுத்துவதற்கான கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டிருந்தது. இதுவும் ஒரு முக்கியத்துவம் பெறும் காரணியாக இருக்கலாம். ஆமா, குறிப்பாக என்னை பொறுத்தவரையிலே நீங்கள் கூறிய காரணங்கள் அனைத்தும் சரி கஜமுகன். ஆகவே சுசில் பிரேமஜயந்தவனுடைய விஜயம் ஒரு கண்காணிப்பு விஜயம், எல்லை நிர்ணயம், உள்ளக முரண்பாடு, நிர்வாக பிரச்சனை, அங்க இருக்கக்கூடிய இன்னொரு இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது என்கிற பல்வேறு விடயங்களை கவனத்தில் கொண்டு அவர் சென்றிருக்கிறார். அடுத்த செய்திகளை பார்ப்போம். நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தி, நேற்று உயிரிழந்தவர்கள் நினைவு கூர்ந்த யுத்தத்தில் தந்தை செல்வா சதுக்கத்தில் மரம் நடுவதற்கு வடமாகாண விவசாய அமைச்சு ஏற்பாடு செய்திருந்தது. அதற்கு தடை விதிக்கப்பட்டதை அடுத்து விவசாய அமைச்சின் வளாகத்தில் நேற்று மாலை வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் மரம் நடுவதையும் அருகில் விவசாய அமைச்சர் ஐங்கரநேசன் நிற்பதையும் படத்தில் காணலாம். இதிலே விக்னேஸ்வரன் முக்கியமான ஒரு கருத்தினை கூறியிருக்கிறார். பந்தினை உள்ளே தள்ளி வைத்தால், நீரிலே தள்ளி வைத்தால் அது அமுக்கத்தோடு வெளியிலே வரும். அதே போன்று தமிழ் மக்களுடைய உணர்வுகளை நீங்கள் அமுக்கி வைக்க கூடாது, அதற்கு நீங்கள் அழுத்தம் கொடுக்க கூடாது என்று குறிப்பிட்டிருக்கிறார். இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை இங்கே அப்படித்தான் இருக்கிறது. அதாவது வேருடன் ஒரு மரத்தினை நிலத்திலே வரும்போது அது வளர்ந்து கொண்டுதான் செல்லும். மரநடுகை என்று அவர் சங்கேதமாக ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். என்னவென்றால், மரநடுகை என்பது எங்களுடைய முந்தைய சந்ததியினர் இல்லாத போது இன்னும் ஒரு வளமான சந்ததி உருவாக வேண்டும் என்கிற ஒரு காரணத்திற்காகத்தான் நாங்கள் இப்பொழுது மரநடுகையில் ஈடுபடுகிறோம். மரநடுகையில் ஈடுபடுகிற பொழுது சூழல் காரணங்கள் அனைத்துமே மரம் வளர்வதற்கு ஏதுவாக இருக்கும். ஆகவே அடுத்த எங்களுடைய சந்ததி, அடுத்து வரக்கூடிய நாளைய சந்ததி வாழையடி வாழையாக வளர வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டிலே தான் நாங்கள் மரநடுகையிலே ஈடுபட்டிருக்கிறோம். அதற்கு கூட இந்த அரசாங்கம் தடை விதித்திருக்கிறது, தந்தை செல்வா நினைவு சதுக்கத்திலே செய்ய முடியாமல் என்று கூறி தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் விக்னேஸ்வரன். நமது உணர்வுகளை அடக்க முயன்றால் அதன் தாக்கம் படுமோசமாக அமையும். மரம் நாட்டிய பின்னர் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் எச்சரிக்கை, இறந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடைவதற்கு புதியதொரு பரம்பரை வளர உள்ளதை தத்ரூமாக எடுத்து காட்டுவதற்காகவுமே நாங்கள் மரத்தினை நட்டுள்ளோம் என தெரிவித்த வடமாகாண முதலமைச்சர் சி விக்னேஸ்வரன், நமது உணர்வுகளின் வெளிப்பாடுகளாக நாம் அதை வெளிப்படுத்துகிறோம், அடக்க முயன்றால் அதன் தாக்கம் படுமோசமாக அமையும் என்று தெரிவித்த செய்தி நீங்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டீர்கள். நெடுந்தீவு பிரதேச சபை தலைவர் சுட்டுக் கொலை. நெடுந்தீவு என்பது டெல்ஃப் தூரத்தில் இருக்கக்கூடிய தீவு, இலங்கையினுடைய தீவு. அதில் பல சுவடுகள் இருக்கின்றன. இதில் ஒரு பின்புலம் இருக்கிறது கஜமுகன். ஆனால் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினர் டேனியல் ரொக்ஷியனின் சடலம் தான், அதாவது அவர் தான் இறந்திருக்கிறார். ஆமா, குறிப்பாக 2 தினங்களுக்கு முன்னர் அவருடைய வீட்டிலே அவர் தற்கொலை செய்து கொண்ட நிலையிலே அவருடைய சடலத்தை மீட்டதாக சில செய்திகள் வெளியாகி இருந்தன. பின்னர் பிரேத பரிசோதனைகளின் போது உறுதி செய்யப்பட்டது இது தற்கொலை அல்ல, இது கொலை என்று. துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது, தலையிலே சுட்டிருக்கிறார்கள் என்று பிரேத பரிசோதனைகளிலே. பாராளுமன்றத்திலும் ஏனைய இடங்களிலும் அல்லது இந்த டயஸ்போரா என்று சொல்லப்படக்கூடிய இலங்கைக்கு வெளியிலிருந்து இலங்கை தமிழ் மக்கள் சார்பாக பேசுபவர்கள், இலங்கை வருபவர்கள் அல்ல, பேசிக் கொண்டிருப்பவர்கள் இலங்கை தமிழ் மக்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியானவர்கள் எல்லோரும் தமிழர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே ஓரளவு சுதந்திரம் தமிழர்களுக்கு நடமாடுவதற்கு வழங்கப்பட்ட நிலையிலே இவ்வகையான உள்ளக படுகொலைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இது ஆரோக்கியமா? இது எங்கே கொண்டு விட? இது ஆரோக்கியமற்ற ஒரு நிலை கஜமுகன். குறிப்பாக இது ஒரு தமிழ் பேசும் மக்களுக்கே இது இந்த பிரச்சனையாக இருக்கிறது. இஸ்லாமிய சமூகத்தினுடைய ஏகோதித்த பிரதிநிதிகள் யார் என்ற கேள்வி இப்போது வந்திருக்கிறது. என்றால் பிணக்குகள், இப்படி எல்லா தமிழ் பேசும் மக்களுடைய பிரதிநிதிகளும் பிணக்குகளோடு இருக்கும் போது என்ன செய்ய முடியும்? இந்த விடயத்தை பொறுத்தவரையிலே இபிடிபியினுடைய உறுப்பினர் இவர். ஆகவே இந்த கொலைக்கு பின்புலத்திலே ஏதேனும் காரணம் இருக்கிறதா என்பது தொடர்பிலே ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். சுட்டுக்கொலை என்றால் நிச்சயமாக பின்புலம் இருக்கும். ஆனால் ஒரு கவலைக்குரிய விடயம் நீங்கள் கூறியது போல் என்னவென்றால், தமிழ் பேசும் மக்கள் உள்ளக முரண்பாடுகள் வலுப்பெற்றுக் கொண்டிருப்பதால் அவர்கள் இந்த அரசாங்கத்தினிடமிருந்து பெற வேண்டிய உரிமைகளை அவர்கள் தவற விடுகிறார்கள். ஏனென்றால் உரிமைகளை பெறுவதற்கான போராட்டத்தை ஆக்ரோஷமாக உத்வேகமாக அவர்கள் வலுப்பெற செய்வதை விட உள்ளக முரண்பாட்டுகளிலே முண்டி பிடித்து சிண்டி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காலத்திலே சொல்வார்கள் முடிவுடை மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டியர்கள் இருந்தார்கள் என்று. அந்த முடிவுடை மூவேந்தர்கள் நினைத்திருந்தால் உலகம் முழுவதும் தங்களுடைய வசப்படுத்தி இருக்கலாம். ஆனால் அவர்கள் அவர்களுக்குள்ளே அடித்துக் கொண்டார்களாம். முடிவுடை மூவேந்தர்கள், முடி அளித்த மூவேந்தர்கள் என்கிற அந்த வம்சம் தொடர்ந்து போன்றே இருக்கு. அந்த ரத்தத்திலே வந்தவர்கள் என்கிறபடியால் சில வேளைகளிலே 85-86 கால பகுதிகளில் யாழ்ப்பாணத்திலே A to Z, வடமாகாணத்திலே A to Z-க்கு இது இருந்தது. என்ன, ஒரு குழுக்கள் இருந்தன. ஒரு குழுக்களினுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். அவர்கள் இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பை பிரதித்துவப்படுத்தி ஒன்றாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதன் பின்னரும் சின்ன சின்ன முருகல் வெளியில் வந்தது நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. நீங்கள் கூறுவது சரி.
பட்டிப்பளை பிரதேச செயலகத்துள் புகுந்து பிரதேச செயலாளரை தாக்க முயன்ற தேரர் பொருட்களுக்கு சேதம் குற்றச்சாட்டை மறுக்கிறார் விகாராதிபதி என்கிற செய்தியாக இருக்குப்படி அதாவது ஆன்மீகத்தை நிலைநாட்டுபவர்கள் செய்கின்ற அட்டூழியங்களும் ஒரு விதத்தில் மட்டக்களப்பு பட்டிப்பளை பிரதேச செயலகத்துக்கு சென்றிருக்கிறாராம். தான் ஒரு விகாரை ஒன்றை அமைக்க வேண்டும், அதற்கான அனுமதியை தாருங்கள் என்று கேட்டாராம். கேட்டபோது அங்கு இருக்கக்கூடிய பிரதேச செயலாளர் கூறியிருக்கிறார், அனுமதி தருகிறோம், அதற்கென்று சில நியமங்கள் இருக்கிறது, சில நடைமுறைகள் இருக்கிறது, அதை பின்பற்றிவிட்டு அனுமதி தருகிறோம் என்று. ஆனால் தேரர் அதனை கேட்கவில்லையாம். அவர் உடனடியாக அனைத்தையும் அடித்து நொறுக்கிவிட்டு அங்க இருக்கக்கூடிய முக்கியமான உடைமைகளை அடுத்து நொறுக்கிவிட்டு காரசாரமான வார்த்தை பிரயோகங்களை செய்துவிட்டு சென்று விட்டாராம் என்று பிரதேச செயலாளர் கூறுகிறார். தேரர் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், மாவீரர் தினத்தை முன்னிட்டு மாவீரர்களுடைய குடும்பத்தினை சேர்ந்த 25 குடும்பத்தினர் அங்கு வருகை தந்திருந்தார்கள். அவர்களுக்கு உலருணவுப் பொருட்களை கொடுப்பதற்காக இவர்கள் ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். ஆகவே நாடு அமைதியாக இருக்கிற போது மீண்டும் இரத்த கலரியை தூண்டுவது போன்ற செயற்பாடுகளிலே பிரதேச செயலாளர் ஈடுபடுகிறார் என்ற குற்றச்சாட்டை இவர் முன்வைத்திருக்கிறார், தேரர் முன்வைத்திருக்கிறார். இந்த நேரத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பொன் செல்வராசா அவர்கள் நேரடியாக உள்நாட்டு நிர்வாகத்துக்கு பொறுப்பான அமைச்சருக்கு தொலைபேசி மூலமாக அழைப்பினை ஏற்படுத்தி இந்த தேரர் இப்படியான பல்வேறு அட்டகாசங்களிலே ஈடுபட்டிருக்கிறார், அவர் தொடர்பிலே நடவடிக்கை எடுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். ஆகவே ஜனநாயகம் இப்படியாக இருக்கிறது. அடுத்த 2 வருடங்களில் ஜனாதிபதியுடன் கனடா பிரதமர் இணைந்தே செயற்பட வேண்டும் அரசாங்கம் கூறுவது. நீ வரமாட்டியா, இப்ப நாங்க தலைவர், எங்களோட சேர்ந்து செய், இப்படி அரசாங்கம் கூறியிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். சில தலைவர்கள் அப்படி கூறினாலும் கூட சில தொண்டர்கள் தலைவர்களுக்கு அடிப்பணிய முடியாத போது அவர்கள் தனித்துவமான தலைவர்கள் ஆகிவிடுவார்கள். ஆகவே கனடா இப்போது ஒரு தனித்துவமான தலைவர்களாக இருக்கிறது தமிழ் பேசும் மக்களை பொறுத்தவரையிலே. கனடாவினுடைய வாக்கு வங்கியை நோக்கித்தான் கனடா இப்படியான செயற்பாடுகளை முன்னெடுக்கிறதா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அப்படி வாக்கு வங்கியை நோக்கித்தான் கனடா முன்னெடுக்கிறதாக இருந்தாலும் கூட ஏகோபித்த தமிழர்களுடைய ஆதரவு கனடாவுக்கு இருக்கிறது. ஆனால் நாடென்ற ரீதியிலே நாங்கள் எங்களுடைய நாட்டின் பக்கம் நிற்க வேண்டும். போலீஸ் கான்ஸ்டபிள் படுகொலை, சந்தேக நபர்கள் 2 உயிரிழப்பு என்கிற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. நாங்கள் பார்த்தோம், யுத்தத்தில் உயிரிழந்த பிள்ளைகளை நினைவு கூற பெற்றோருக்கு உரிமை ஒன்று. இதைத்தான் நான் நேற்று நிறைவு செய்யும் போது கூறினேன். ஆனால் அந்த பெற்றோர்கள் கட்டாயமாக சதுக்கத்தில் 50,000 பேர் வரை சென்று ஒரேடியாக நினைவு கூற வேண்டும் என்ற கோரிக்கையை ஒரு நாளும் விடவில்லை. பெற்றோர்கள் விட்டார்களா? பெற்றோர்கள் விடவில்லை. அவர்களுடைய மனதில் அவர்களுக்கு தமது குழந்தைகளை நினைவு கூறுவதற்கான வழியைத்தான் தேவை. 365 நாளும் அவர்கள் தூக்கித்தான் வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இதிலே ஒரு விடயத்தை 2 தரப்பும் ஒரு அரசியல் சார்ந்த பிரசன்னத்துக்கு நகர்வது போல ஒரு மமதை உண்டு. ஒன்று வெளிப்படையாக வெளிக்கண்ணுக்கு தெரியக்கூடிய வகையிலே நாங்கள் அஞ்சலி செலுத்துவது, அது சுடரேற்றுவது அல்லது கார்த்திகை பூக்களை கொண்டு வந்து போடுவது, மாலைகளுக்கு மலர் மாலைகளை அணிவிப்பது, படங்களுக்கு மலரை மாலை அனுபவிப்பது என்று இன்னும் உள்ளம் சார்ந்த விடயம். ஆகவே வெளி உலகத்திலே நாங்கள் செய்யக்கூடிய விடயங்களுக்கு தடை விதிக்கலாம், உள்ளம் சார்ந்த விடயத்திற்கு யாராலும் தடை விதிக்க முடியாது. ஏனென்றால் வெளி உலகத்திலே நாங்கள் செய்வதனை விட உள்ளுலகத்திலே நாங்கள் எதை செய்கிறோமோ அதற்கு என்ன சொல்வார்கள், பிரதிபலன் அதிகம், அதற்கான சக்தி அதிகம் என்று சொல்வார்கள். ஆகவே நீங்கள் கூறியது போல அந்த ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் ஆண்டார் வருவாரோ என்று அந்த பெற்றோர் கண்ணீரும் கம்பலையுமாக ஒவ்வொரு நொடியிலும், இப்பொழுது ஒரு அறையிலே இருக்கிறார்கள் என்றால் அந்த அறையிலே தன்னுடைய மகனோ மகளோ இருந்த காட்சி அவர்களுடைய கண்ணுக்கு வரும். அப்படி ஒவ்வொரு நொடியும் நினைக்கிறார்கள். அதனை யாராலும் தடுக்க முடியாது. அடுத்து விளக்கு விடமாட்டேன், புலிகளை நினைவு கூறுவதற்கு அரசாங்கம் அனுமதிக்காது செய்தி என்கிற செய்தி இருக்கிறது. இதை தள்ளி செல்பவர் ஆசுதேவ நாணயக்கார கணியினுடைய கேலி சித்திரமாக இருக்கிறது. ஆனால் அரசியல்வாதிகள் அல்லது அரசு அமைச்சர்கள் எல்லாம் நினைக்கவே கூடாது என்று பாராளுமன்றத்தில் கூறிய நேரம் தமது உறவுகளையும் குழந்தைகளையும் நினைவு கூறுவதற்கு எந்த தாய்மார்களுக்கும் உரிமை இருக்கிறது, அது பகிரங்கமாக செய்யப்படுவதுதான் தவறு என்ற விடயத்தை நேற்று சுட்டிக்காட்டியவர் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார் என்பதை இதில் நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். அது பகிரங்கமாக செய்யக்கூடாது என்று சொன்னது சரியா என்பது நமக்கு தெரியவில்லை. அது காலத்தினுடைய கேள்வியாகத்தான் நாங்கள் இருக்கிறோம்.